குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆப்ஷன் ட்ரேடரோட மனசு இது யாருக்கு தெரியும்? அவங்க மனசுக்குள்ளே நடக்கிற ஒரு தொடர்ச்சியான போராட்டம் இந்த ட்ரேடிங் போராட்டம் போய் இப்போது மனசுக்குள்ளே ஒவ்வொரு ட்ரேடரோட மனசுக்குள்ளே ஒரு போராகவே மாறிடுச்சு. ஒரு ஆப்ஷன் ட்ரேடரை லாஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? கண்டிப்பாக நமக்கு தெரியும்ல என்ன ஆகும் அப்படின்றது. அந்த இடத்துல என்ன நம்ம ஆகிறோம்? நம்மக்கிட்ட அங்கே போகிறது பணம் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பணம் மட்டும் போகிறது இல்லாமல் நம்மளோட நிம்மதி போகுது, நம்மளோட தூக்கம் போகுது, நம்மளோட நம்பிக்கை போகுது. சில நேரம் நம்மளோட டோட்டல் லைஃபே போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே ஆரம்பமாகும். உண்மையா இல்லையா? இப்படி தானே இருக்குது. அப்போ ஒரு நாள் லாஸ் ஆனால் பரவாயில்ல, இதை நாளைக்கு எடுக்கலாம், நம்மளால் எடுக்க முடியும் அந்த ஒரு ஹோப்பு, அந்த கான்ஃபிடென்ஸ் வருது ஃபஸ்ட்டு வாட்டி. ஆனால் இது கண்டினியூஸாக தொடர்ச்சி ஆகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல உங்கள் நம்பிக்கை அங்கே இழக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது பெரிய லெவலில் நமக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆகும்போது அந்த ட்ரேடிங் மேலேயே நமக்கு ஒரு பயம், ஒரு நம்பிக்கையின்மை இந்த மாதிரி வந்துடுது. ஒரு நாள் லாஸ் ஆனால் பரவாயில்ல, 2 நாள் லாஸ் ஆனால் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நாள் லாஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்மளால் இழந்த பணத்தை கொண்டு வர முடியும். 2வது நாளில் நினைப்போம். 2வது நாளில் என்ன பண்ணுவோம்? நம்ம மறுபடியும் போய் சார்ட்டை பார்க்க போகிறோம். மறுபடியும் பார்ப்போம், சார்ட்டை பார்ப்போம். இந்த ட்ரேடிங் வியூவில் போய் லைனை வரைவோம், சப்போர்ட் வரைவோம், ரெசிஸ்டன்ட் வரைவோம். மார்க்கெட் இங்கே வந்தால் இங்கேருந்து திரும்பும், இங்கே வந்தால் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகும். எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம். ஆனால் நம்மளால் அங்கே ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. அந்த 2வது ட்ரேடும் என்ன ஆகும்? தப்பாக தான், மறுபடியும் தப்பாக போகும், நம்ம லாஸ் ஆகும். ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் தொடர்ச்சியாக லாஸ் போய்கிட்டே இருக்கும். அப்போது இந்த இடத்துல நம்ம இழக்கிறது பெரிய இழப்பு பணம் தான். ஆனால் அந்த பணத்தையும் மீறி நம்மக்கிட்டேருந்து போகிற ஒரு எண்ணம், நம்மளோட எது நம்மக்கிட்டேருந்து போகுதுன்னா இந்த ட்ரேடிங் சம்மந்தமான கான்ஃபிடென்ஸ் போயிடுது. எனக்கு இதுதான் வேணும்னு நம்ம தேர்ந்தெடுத்து உள்ளே வரோம், இதில் தான் பணம் சம்பாதிக்க முடியும்னு உள்ளே வரோம். ஆனால் அந்த நம்பிக்கையை அந்த ட்ரேடிங்கில் போகும்போது அந்த இடத்துல நம்ம பெரிய லெவலில் மனசளவில் உடஞ்சிடுறோம். தொடர்ச்சியான இழப்பு, ஒரு ட்ரேடருக்கு தொடர்ச்சியான இழப்பு வந்தால் அவனுக்கு ட்ரேட் பண்ணும் போதே ஒரு சந்தேகம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும், ஒரு தயக்கம் வந்துடும். என்ன வந்துடும்னா, நம்ம இந்த ட்ரேடிங்கெல்லாம் கரெக்டாக இவ்வளோ லட்சம் இழந்துட்டோம், இன்னும் நம்மளால் இதில் இந்த லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகம், பயம் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த போராட்டம் தான் போராக மாறிடுது. இதை தான் பல ட்ரேடிங் சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி ஆய்வுகளை தான் இப்போது அதிகமாக இதை தான் சொல்கிறாங்க. இதை பற்றி பல கட்டுரைகள்லாம் எழுதுகிறாங்க. ஒரு ட்ரேடரோட சைக்காலஜி, தொடர்ச்சியான லாஸ் ஆகிறவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வீட்டில் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே தூங்குவாங்க. ஆனால் அந்த ட்ரேடர் மட்டும் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு முழிச்சிக்கிட்டே இருப்பான். அவனோட நினைப்பெல்லாம் என்னவாக இருக்குன்னா, ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணணும், பழைய சார்ட்டை போய் பார்க்கலாம், எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம வாங்கியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய லாஸஸை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச ட்ரேடை தான் மறுபடியும் மனசில் ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாம் கரெக்டு, முடிஞ்ச சார்ட்டை வச்சு நம்ம பண்ணுறது அங்கே அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா கேட்டால் ஒன்றுமே இல்லை. கடந்த காலத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. நீங்கள் கடந்ததையே மறுபடியும் அதையே பார்த்து அதிகப்படியான வேதனையை மனசுக்குள்ளே புகுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சு போச்சு, செத்தவன் மறுபடியும் திரும்பி வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இதுவும். ஒரு வாட்டி இழந்துட்டிங்கன்னா அந்த இழந்த பணத்தை அதையே நினச்சி வேதனையை அதிகமாக ஆக்கிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ் வரும், ஓகேங்களா? அந்த ஸ்டேஜில் நம்ம ரெக்கவரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த ஒரு ஸ்டேஜ் சில பேருக்கு ஆபத்தான ஸ்டேஜாக கூட முடியும். கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறவங்களுக்கு மிக ஒரு கொடூரமான ஸ்டேஜ் என்னென்னா, இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் ரொம்ப கொடூரமானது. மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க நம்ம வரலை, நம்மளால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு வெளியே போனவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் இல்லை, எனக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி
ஒரு நாள் லாஸ், 2 நாள் லாஸ், 3வது நாள் லாஸ், 3 நாளையும் சேர்த்து நான் ஒரே நாளில் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அதிக குவான்டிட்டி எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஜனங்க இன்னைய வரையும் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட இருப்பாங்க, நாளைக்கு கூட இருப்பாங்க. அப்போ அவங்க மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம் வரல. அந்த இழந்த பணத்தை திரும்பி வாங்கிறதுக்காக மார்க்கெட்டை பழி வாங்க தான் வராங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இங்கே புரிஞ்சுக்கிறேன். அப்போது அந்த மாதிரி ரிவென்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி மனநிலைமை இருக்கிறவங்களோட அக்கௌண்ட் என்ன ஆகும், பெரிய லெவலில் லாஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசத்தோட உச்சியில் இருந்து ட்ரேட் பண்ணுறீங்க. அதாவது மார்க்கெட்டை பழிக்கு பழி வாங்கணும், 5 நாள் பண்ண லாஸை நான் ஒரே நாளில் ரெக்கவரி பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6 நாள் நீங்கள் பண்ண லாஸஸை மொத்தமாக சேர்த்து அந்த ஒரே நாளில் பண்ணிடுவீங்க மறுபடியும். இதுக்கு பல பேர் உதாரணம் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை நான் கூட இருக்கிறேன், இதை மாதிரியெல்லாம் நான் ட்ரேட் பண்ணவன் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாணோதயம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் பிறக்கும். அந்த மார்க்கெட்டை நம்ம அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம உள் வாங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ண முடியும். நம்ம என்ன தான் எத்தனை ட்ரேடு தான் பண்ணாலும் தொடர்ச்சியாக 15 நாள் இல்லை, தொடர்ச்சியாக 20 நாள் இல்லை, தொடர்ச்சியாக 30 நாள் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, அந்த 2 வருஷத்துக்குள்ளே நம்ம சில ப்ராஃபிட் கூட பண்ணியிருப்போம். ஆனால் பல நாள் லாஸஸ் தான் நம்ம அதிகமாக பண்ணியிருப்போம். திடீர்னு ஒரு நாள் ஒரு 50,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடுச்சு. நமக்கு என்ன ஆகும்? இவ்வளோ நாள் லாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நாள் வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? அந்த அந்த 24 மணி நேரத்தில் ஒரு வழியாக ப்ராஃபிட் பண்ணிட்டேன்பா, நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் தான்ப்பா கிங்கு அப்படின்ற மாதிரி தோணும். அவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்த ஃபோன் அன்றைக்கி ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வரும், வாட்ஸ்அப்பில் புதுசாக ஸ்டேட்டஸ்லாம் வரும், வின்னிங் அதாவது அந்த கான்ஃபிடென்ஸ் சம்மந்தமான ஸ்டேட்டஸ் ஹெவியாக வரும், சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் வரும். அப்போது 99 நாள் லாஸ் பண்ண உனக்கு ஒரு நாள் லாபம் வந்தவொடனே அந்த 99 நாள் மறந்து போயிடுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக மறக்காது. அந்த ஒரு நாள் அந்த சந்தோஷம் இந்த 99 நாளை வந்து திருப்பி கொண்டு வந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒவ்வொரு ட்ரேடருக்கும் வரும். எல்லாருக்கும் இது இப்படி தான் வரும். அப்போ 99 நாள் லாஸ் பண்ணும் போது 99 நாள் லாஸஸை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாள் பண்ண லாபத்தை பார்த்தா 99 நாள் 1,00,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 100வது நாள் வந்து ஒரு 10,000 ரூபா லாபம் பண்ணிக்கிறீங்க. அப்படி பார்த்தாலும் 90,000 இன்னும் லாஸில் தான் இருக்குது. ஆனால் அந்த 90,000 லாஸ் நமக்கு அந்த நேரத்தில் தோணவே தோணாது. 10,000 ஜெயிச்சிட்டேன்டா மார்க்கெட்டில் அப்படின்ற அந்த உணர்ச்சி, அந்த ஃபீலிங்ஸில் தான் நம்ம அதையே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்த நாள் அந்த உணர்ச்சி மட்டும் தான் நம்ம மனசில் வந்து மறுபடியும் ட்ரேட் பண்ண தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு நாள் ப்ராஃபிட் அவ்வளோ நாள் பட்ட வேதனையை அழிச்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அழிக்காது. அதாவது கையில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுடுது, நெருப்பு காயமோ இல்லை ஆக்சிடெண்ட்டால் ஏதோ ஒரு காயம், அந்த காயம் வேணும்னா அந்த கையிலேருந்து மறைஞ்சிடலாம். ஆனால் அந்த காயத்தால் வந்து தழும்பு போகுமா? பல வருஷம் ஆகும் அது போகிறதுக்கு. சாதாரண எலெக்ஷனில் போடும் போது கையில் விரலில் மை வைக்கிறதே 3 மாதத்துக்கு போக மாட்டுது. என்ன தான் சோப்பை போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டுது. என் விரலில் இன்னமும் இருக்குது. அதனால தான் இந்த உதாரணமாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயமே இப்படி இருக்கும் போது மனசோட ஆழத்தில் ஏற்பட்ட அந்த தழும்பு அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடுமா, அந்த வலி போயிடுமான்னு கேட்டால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் சந்தோஷத்தில் நம்ம பல நாள் துக்கத்தை மறைக்கிறதுக்காக அந்த ஒரு நாள் வேணும்னா நம்ம பெருசாக ட்ரீட் பண்ணலாம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் அங்கே வருது பார்த்திங்களா, மறுபடியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது, அதுதான் அங்கே தப்பு. அப்போ என்ன ஆகும்னா அந்த தப்பு வந்து அதை வந்து வர்றதை நான் தப்புன்னு சொல்லலை. நான் சொல்ல வர மீனிங் என்னென்னா, அப்போது நீங்கள் நார்மலாக எடுக்கிற அந்த ட்ரேடை விட மோர் தென் குவான்டிட்டி ட்ரேட்ஸை போய் எடுப்பீங்க. நேற்று 10,000 ஜெயிச்சிட்டா ஒரு 2 லாட் எடுத்து 10,000 ஜெயிச்சிட்டோம். அடுத்த நாள் நமக்கு கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குன்னா 5 லாட் எடுக்கணும், 50,000 வரும். இல்லை 10 லாட் எடுக்கணும், 10,000 ரூபாய் வரும், 20,000 வரும். அப்படின்ற அந்த ஹோப்பை நோக்கி போயிடுவோம், அந்த கான்ஃபிடென்ஸை நோக்கி போயிடுவோம். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ அது கண்டினியூஸ் ஆக ஆக என்ன ஆகும், ஏற்கனவே மனசுக்குள்ளே தான் 1008 தழும்பு இருக்கு ட்ரேடிங்கில் பண்ண லாஸு. அப்போது இந்த வழியும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஒரு விஷயம் மட்டும் எப்போயுமே மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ப்ராஃபிட் வந்தால்
அவனுக்கு அவ்வளோ நாள் பண்ண லாஸை விட அந்த ஒரு நாள் ப்ராஃபிட் தான் பெருசாக தெரியும். ஓகேங்களா? ஆனால் இது எவ்வளோ நாள் இந்த நம்பிக்கையை வச்சு அவன் ட்ரேட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப நாள்லாம் நீடிக்காது. ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கும் போது பல தடவை கீழே தடுக்கி விழும். 10 தடவை விழும், 100 தடவை விழும். எத்தனை தடவை விழுதுன்னு நம்மளால் கவுண்ட்லாம் பண்ண முடியாது. அது அந்தந்த வீட்டில் அவங்க அம்மாங்களுக்கு வேணுமா தெரியல. நம்ம யாரும் வீட்டில் இருக்கும் போதில் வேலைக்கு போயிடுவோம். ஆனால் அவங்க அம்மாவும் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் குழந்தை எத்தனை வாட்டி விழுதா அப்படின்றதே நமக்கு தெரியாது. அப்போது அவங்களோட தாத்தா பாட்டியை தான் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் குழந்தை நடக்க தான் போகுது, அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது எத்தனை வாட்டி விழுது, அது மாதிரி தான் நம்ம ட்ரேடிங்கில் விழுந்துக்கிட்டே இருக்கும். நல்ல கான்ஃபிடென்ஸ், நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்ல மைண்ட் செட்டு, நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்க இந்த குழந்தை மாதிரி தான். எத்தனை வாட்டி விழுந்தாலும் நான் ஒரு நாள் எழுந்து நடந்து வருவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளும் வரணும். நம்மளும் குழந்தையாக இருந்து தானேங்க தடுக்கி விழுந்து நடந்து இப்போ ஓடி ஆடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 40-44 வயசில் உக்காந்துருக்கோம். நம்ம எல்லாருமே குழந்தையாக இருந்து தடுக்கி விழுந்து எழுந்து நடக்க வந்து தானே வந்திருக்கோம். ஏன் அப்போ ட்ரேடிங்கில் நம்மளால் முடியல? அந்த சின்ன பழக்கத்தை நம்மளால் இப்போ ட்ரேடிங்கில் ஃபாலோ பண்ண முடியல. எடுத்தால் பெரிய அமௌண்ட்டு தான் வேணும், சின்னதெல்லாம் எனக்கு வேணாம். ஒரு நாளைக்கு 10,000, 20,000, 1,00,000, 50,000. ஏன்னா அப்படியாப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலேயும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த சின்ன ஸ்டெப்ஸு அப்படின்றத தெரியவே மாட்டுது யாருக்கும். அதை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸாக ஆகணும்னா குழந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைங்க, சின்ன ப்ராஃபிட்டாக பிடிங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது இந்த ஒரு ரீசனுக்காக தான். நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வளர குழந்தை எப்படி பெரிய ஸ்டெப்ஸ் வைக்குதோ அது மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்டை பெரிய அளவில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ப்ராஃபிட் மட்டும் ஒரு ட்ரேடருக்கு இந்த மார்க்கெட்டில் போதாதுங்க. அந்த அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அந்த டிசிப்ளின் கண்டிப்பாக வந்தால் தான் நீங்கள் ஒரு ரியல் ட்ரேடர். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் ஜெயிக்கவே முடியும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கான நம்பிக்கை அங்கே கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா பெரிய லெவலில் வலி வந்துக்கிட்டே தான் இருக்கும். வலின்னா இந்த லாஸஸ் சம்பந்தமான வலி தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இனிமேல் நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன அந்த இதுவெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியர் ஆஃப் லாஸு, செல்ஃப் டவுட்டு, ஹெசிடேஷன், இதெல்லாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ட்ரேடிங்கில் எப்போவுமே உங்களை ஓவர் கான்ஃபிடென்ஸாக நினைக்கவே கூடாது. நமக்கு தான் ஃபுல்லாக தெரியும், நம்ம ஒரு நேற்று 10,000 எடுத்துட்டோம், இன்றைக்கி முடியாதா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ஸ்லாம் வரவே கூடாது. மார்க்கெட் எப்போ வேணால் பிடுங்கி விட்டுரும் நம்மக்கிட்ட இருந்து காசை. ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் ஒரு டிசிப்ளின், இவ்வளோ போச்சுன்னா ஒரு ஸ்டாப் லாஸ், இவ்வளோ டார்கெட்னா அச்சீவ் பண்ணால் வெளியே வரணும். இதை ப்ரொசீஜராக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் மாதிரி நம்மளும் வரலாம், நம்மளும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதை தான் நான் சொல்ல வரேன். அப்போது இந்த லாஸால் ஏற்படுற வலி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வலியை நம்ம மட்டுமா அனுபவிக்கிறோம்? ஆப்ஷன் செல்லரும் அனுபவிப்போம். பொதுவாக ட்ரேடர்ஸ் எல்லாமே அனுபவிப்பாங்க. இதில் அதிகமாக அனுபவிக்கிறது யாரானா ஆப்ஷன் பையர்ஸ் தான். நமக்கு மார்க்கெட்டோட டைமென்ஷனே என்ன இருக்குது? ஆப்ஷன் பையர்னாவே தோற்று தான் ஆகணுன்ற மாதிரி டைம் டிகே இருக்குது. மார்க்கெட் ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம அங்கே லாஸ் பண்ணுவோம். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், நம்மளே தானாகவே லாஸ் ஆகும். உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு ஓடிஎம் எடுங்க. அதுக்குன்ட்டு வெள்ளிக்கிழமை மாதிரி மார்க்கெட்டு வானத்தை தொடுற அளவுக்கெல்லாம் ஏறி இருக்கக்கூடாது. நார்மல் டேஸில் ஒரு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஓடிஎம் எடுத்துருங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்முன்னு விடுங்க. அது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நீங்கள் போட்ட காசு 0 தான் ஆகும். ஓகேவா? ஏன்னா டைம் டிகேன்ற ஒன்று ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய எதிரி. ஆப்ஷன் செல்லருக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக வர்றதுக்கும் ப்ராஃபிட்டில் ஏன் ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக மார்க்கெட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா இதுதான் ரீசன். மார்க்கெட் என்றைக்குமே ஏறிக்கிட்டே இருக்காது, மார்க்கெட் என்றைக்குமே இறங்கிட்டும் இருக்காது. மார்க்கெட் அதிகபட்சமாக சைட் வேலையும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். அப்போ மார்க்கெட்
20 நாள் ட்ரேட் ஆகுதுன்னா 12-13 நாள் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் ஒரு சைடு வேவாக தான் இருக்கும். அதனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக லாபம் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்போ சைடு வேலையே ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தால் நம்ம மார்க்கெட் உள்ளே வரக்கூடாது. அது ஆப்ஷன் செல்லர்களுக்கான மார்க்கெட்டு. வெள்ளிக்கிழமை போன மாதிரி மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போச்சுன்னா அப்போ தான் ஆப்ஷன் பையர் உள்ளே வரணும். ஏன்னா கண் இமைக்கிற நேரத்தில் 100 பாயிண்ட்டு அந்த வெள்ளிக்கிழமையில் ஓடிஎம்மில் இருக்கிறது எல்லாமே 100 பாயிண்ட்டு. 12 ரூபா இருந்ததெல்லாம் 120 ரூபாய்க்கு இருக்குது. 7 ரூபா இருந்ததெல்லாம் 80 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அது எப்போவாது நடக்கும். அது அத்தி பூத்தா மாதிரி எப்போவாது ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டோட யதார்த்தம் என்ன, மார்க்கெட் எப்போவுமே எப்படி ட்ரேட் ஆகும், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாளுக்காக அது பியூராக லக்கு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் திடீர்னு இந்த மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 1.25 மணிக்கு மேலே குறையணுன்ட்டு ஒரு விதி இருந்திருக்கு. அதனால் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் ஏன் 85 போனது, ஏன் 80க்கு போகல, மறுபடியும் ஏன் 90க்கு வந்தது அதே வெள்ளிக்கிழமை. ஸோ இதெல்லாம் ஏற்ற இறக்கம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது மார்க்கெட்டோட ரியல் டெப்த் என்ன, நார்மலாக ட்ரேட் ஆகிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அவாய்ட் பண்ணுறது, இந்த லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணணும். அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நம்ம பெரிய லெவலில் வின்னராக வேணாம், அட்லீஸ்ட் மார்க்கெட் அந்த ரன்னிங் ரேஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கடைசியில் வந்தாலும் நம்ம வந்துட்டோம் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் வின்னர்லாம் ஆகணும்னா கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், செட்டப்பு இதெல்லாம் இருக்கணும். கண்டிப்பாக சைக்காலஜி கண்ட்ரோல் உங்கள் கிட்டே இருக்கணும். உங்களை மீறி எதுவுமே அங்கே ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. என்னை மீறி என்னடா நடக்க போகுது மார்க்கெட்டில், நான் என்னுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வின்னராக கூட வரலாம் இந்த ட்ரேடிங்கிற ரேஸில். ஓகேங்களா? தோல்வி வரதான் செய்யும். அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றணும்னா அதுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் வேணும், உங்களோட டிசிஷன் வேணும், உங்களோட சைக்காலஜி கண்ட்ரோல் வேணும். இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டா குழந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக ப்ராஃபிட்ன்ற ஸ்டெப்ஸை எடுத்து வைங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த குழந்தை பெரிய ஆளாக ஆகும்போது ஒரு 20-30 வயசு வரும்போது எப்படி ஒரு யங்ஸ்டர் எப்படி ஓடுவான், அது மாதிரி உங்கள் ப்ராஃபிட் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மார்க்கெட் உங்களை மட்டும் சோதிக்கலை, எல்லாரையும் தான் சோதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த சோதனையிலிருந்து வெளியே வந்தவங்க இன்றைக்கி சக்ஸஸாக இருக்காங்க. நீங்கள் இன்னும் அந்த சோதனையிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் சோதனையிலேருந்து வெளியே வந்து வின்னராக மாறத்துக்கான வழி என்ன அப்படின்றத நீங்கள் தேடுங்க. கண்டிப்பாக மார்க்கெட் உங்களையும் ஒரு நாள் மதிக்கும். இப்போ உங்களை மிதிக்குதுன்னு வச்சிங்க, கண்டினியூஸாக நீங்கள் மார்க்கெட்டில் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் மார்க்கெட் உங்களை மதிக்க தான் போகுது. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது. எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளும் சில பேர் இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மறந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு ட்ரேடரோட மனசுக்குள்ளே லாஸ் வந்தால் மட்டும் நிம்மதியாக இருக்காங்கன்னா இல்லை, லாஸே கண்டினியூஸாக ஆகுது. அப்போ அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மன உணர்வுகளை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி இந்த கட்டுரையில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.